கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த செக்மெண்ட் சமையல்.com உங்களோட ஃபேவரட் ரெசிபீஸை நான் இந்த சம்மர் ஸ்பெஷலில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அனுப்புகிற இந்த சம்மர் ரெசிபீஸ்லாம் நிறைய பேர் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த சம்மரில் வந்து நல்லா கூலாக என்ஜாய் பண்ண முடியும். அது மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ரெசிபி நமக்காக வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இனி நாள் வரைக்கும் அந்த ரெசிபியை வந்து நம்ம வெளியே போய் குடிச்சிருக்கோம். அதாவது அதை டேஸ்ட் பண்ணியிருப்போம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்கிறது அப்படின்றது தெரியாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நமக்காக ஸ்டர்லிங் ரோட்லேருந்து வித்யா அமைச்சிருக்காங்க. ரெசிபியோட நேம் பார்த்தீங்கன்னா லைம் அண்ட் லெமன் வெர்ஜின் மொஜிட்டோ. ஸோ மொஜிட்டோ வந்து நீங்கள் வெளியே குடிச்சிருப்பீங்க. அதை எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நோட் பண்ணிகிட்டே இருங்க, எப்படி செய்யலாம் அப்படின்றத பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸை முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுகர், லைம் அண்ட் லெமன், புதினா, சோடா, லைம் ஜூஸ். இன்க்ரீடியன்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு 5 இன்க்ரீடியன்ஸில் தான் இந்த மொஜிட்டோ நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டிஃப்ரென்ஸ் லைம் அண்ட் லெமன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, லைம் அண்ட் லெமனுக்கும் வந்து 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது நல்லா பழுத்து இருக்கும் இல்லையா, எல்லோ கலரில் இருக்கிறது வந்து லெமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைம் வந்து பச்சை கலராகவே இருக்கும். ஸோ அதுதான் வந்து லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொஜிட்டோக்கு பார்த்தீங்கன்னா லைமும் தேவை, லெமனும் தேவை. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து லைம் கிடைக்கல அப்படின்னாக்கா வெறும் லெமன் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இன்னைக்கு வந்து வித்யா சொன்ன மாதிரி இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம ரெண்டுமே எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம ஒரு 1/4 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் சிரப்பை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால 1/4 கப் வந்து இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா எது பேலன்ஸ்டாக இல்லைனாலும் நல்லா இருக்காது. ஸோ இப்போ ஒரு 500 ml வந்து ஒரு மொஜிட்டோ செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 கப் தண்ணி அண்ட் வந்து 1.5 கப் சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஒரு சிரப் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி போட்டிருக்கோம். இது கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டும். நம்ம ஒரு கப்பில் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிசால்வ் ஆனால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். இந்த நல்லா டிசால்வ் ஆயிடுச்சுன்னா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பை நல்லா ஆற தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் மொஜிட்டோக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு நல்ல விஷயம் வந்து அந்த ஐஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் நார்மலாக வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டு குடிச்சிருப்போம். பட் அந்த டேஸ்ட் வந்து அந்த அளவு வராது. க்ரஷ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரிஜினல் மொஜிட்டோ குடிக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஐஸ் பாக்ஸில் நிறைய நீங்கள் ஐஸ் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் அதை க்ரஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிட்டே வருது. ஸோ மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம சுகர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் நேரம் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு இதை வந்து நல்லா ஆற விடுங்க. அந்த ஆற விடுற டைமில் வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது நம்ம வெளியே போயிட்டு வந்தோடனே நிறைய ஸ்வெட் ஆகும் இல்லையா, ஸ்வெட் ஆகிறதால நம்ம முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்வெட்டை வந்து அப்சார்ப் பண்ணிவிட்டு அப்படியே ரஃப் ஆகிடும். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு லைஃபே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது அந்த ஷாம்பு போடுவீங்க இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேக்கிங் சோடாவை எடுத்து தனியாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேஸ்ட் எடுத்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்கியாக இருக்கும். அண்ட் அதுக்கு ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி ஒரு ஷைன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன் வந்து பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா அதில் பிஹெச் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது ஸ்கின்னுக்கும் சரி முடிக்கும் சரி ரொம்ப நல்லது. அண்ட் அதை வந்து முடிக்கு மட்டும் போடாமல் ஸ்கின்க்கும் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் அதை ஸ்க்ரப் பண்ணி பாருங்கள். உங்கள் டேன் ஆன அதாவது கருமையாக மாறிடும் இல்லையா, அந்த ஸ்கின் எல்லாமே போயிடும். ஜஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து அந்த சோடா எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்கள் நல்லா பார்க்கலாம். பட் ரொம்ப விகரஸாக பண்ணக்கூடாது, டெய்லியும் பண்ணக்கூடாது. வீக்லி ஒரு 1 or 2 வந்து போதும். ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சுகர் சிரப் வந்து ஆறிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.
இப்போ நம்ம சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சர்விங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதாவது என்ன மொஜிட்டோவை இதில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் நிறைய மல்டிபிள் கிளாஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம எந்த கிளாஸில் வந்து சர்வ் பண்ண போகிறோமோ அந்த கிளாஸ் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் நிறைய கிளாஸஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பவுலில் வந்து இப்போ நான் என்ன மெஷர்மெண்ட் சொல்கிறேனோ அதை நீங்கள் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் இந்த சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன இந்த லெமன் அண்ட் லைம் வெஜ்ஜஸ், ஸோ அது ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் பவுலில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாஸில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனால் நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கலாம். பட் நீங்கள் ஒரு பவுலில் பண்ணும்போது அதை க்ரஷ் பண்ணால் அந்த லைமில் இருக்கிற அந்த ஃப்ரெஷ் லைம் ஜூஸஸ் எல்லாமே வரும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இன்னும். நெக்ஸ்ட்டு இது புதினா இலை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம இந்த லெமன் ஜூஸ், அதாவது இந்த லெமன் வெஜ்ஜஸ் ஆட் பண்ணது மட்டும் இல்லாமல் தனியாக நம்ம இந்த லைம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஐஸ். மொஜிட்டோ பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் க்ரஷ்ட் ஐஸ் ஆட் பண்ணால் தான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதாவது அந்த க்ரஷ்ட் ஐஸ் வந்து நீங்கள் குடிக்கும் போது அப்படியே வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நான் இப்போது க்ரஷ்ட் ஐஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா இதை இந்த மாதிரி நல்லா ஸ்பூனால் கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த லெமனில் இருக்கிற அந்த ஃப்ளேவர், அந்த மின்ட்டில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் வந்து நிறையவே வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா க்ரஷ் பண்ணிட்டோம். நம்ம ஃபைனலாக நீங்கள் இந்த பிளெயின் சோடா இருக்கு இல்லையா, அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வித்யா ஸ்டர்லிங் ரோட்லேருந்து நமக்காக அமிச்ச இந்த மொஜிட்டோ வந்து இன்றைக்கி நம்ம செஞ்சுட்டோம். அதாவது லைம் அண்ட் லெமன் வெர்ஜின் மொஜிட்டோ. ஸோ பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இது என்ன அப்படின்றத சொல்லிட்டு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் வெளியே சாப்பிட்ருப்பாங்க, இதை வீட்டில் ட்ரை பண்ணும்போது நல்லா வந்திருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து எல்லாருமே உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. இந்த பாராட்டுகள் எல்லாமே வந்து வித்யாவுக்கு தான் போய் சேரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த ஹீட்டான நேரத்தில், அதாவது சம்மரில் நீங்கள் நிறைய கர்ட், தயிர், மோர் அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்விம்மிங், அதாவது ஸ்விம்மிங் அப்படின்றது இப்போது கொஞ்சம் சம்மரில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக நிறைய பேர் ஸ்விம்மிங் கிளம்பி போயிடுவீங்க. பட் அது என்ன ஆகும்னா அந்த வாட்டரில் இருக்கிற அந்த குளோரினால நம்ம ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃபாக ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நமக்கு சன்ஸ்க்ரீன் லோஷன் இருக்கு இல்லையா, அதை ஹேரில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஸ்விம்மிங் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக யூஸ்வலாக இல்லாத மாதிரி உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டிப்ஸும் ஷேர் பண்ணுங்கள். சம்மருக்கான ரெசிபீஸும் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஷேர் பண்ணலாம், மெயில் மூலியமாகவும் ஷேர் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். Till then, it's bye from ரேஷ்மா. லைம் அண்ட் லெமன் வெர்ஜின் மொஜிட்டோ எப்படி செய்யலாம் அப்படின்ற ரீகேப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் வாட்டர், 1 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா சிரப் தனியாக ரெடி பண்ணி கூல் டவுன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சர்விங் கிளாஸ் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சிரப் ஆட் பண்ணுங்கள். அதில் லைம் அண்ட் லெமன் வெஜ்ஜஸ் ஆட் பண்ணிவிட்டு புதினா அண்ட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு ஃபைனலாக சோடா ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான லைம் அண்ட் லெமன் வெர்ஜின் மொஜிட்டோ ரெடி.